சொல்லி சொல்லி ஐடியா சொல்லி. சன்ஃப்ளவர் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் உங்கள் நீயா நானா அந்த ப்ரோக்ராம்ல ரிவ்யூவர்ஸ் வர்சஸ் மூவி சம்பந்தப்பட்டவங்க, சினிமா சம்பந்தப்பட்டவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. அதுல என்ன டாபிக் அப்படின்னா, ரிவ்யூ பண்ணலாமா கூடாதா, எந்த அளவுகோல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசியிருக்காங்க. இதை எதுக்குடா நீங்க பேசுறீங்கன்னு கேட்கலாம். நாங்களும் ஒரு லைஃப் சாய்ஸஸ். நாங்க வந்து உண்மையாவே ரிவ்யூவர்ஸ் தானா, இல்ல வந்து ரிவ்யூவர்ஸ் எங்களை நாங்களே நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கோமான்றத இந்த எபிசோட் பாக்குறப்போ லைட்டா எங்களுக்கு ஒரு விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. சோ அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த எபிசோட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு அப்படியே வந்திருக்கோம். இந்த ஊர்லயே இருக்கலாமா இல்ல பொழப்ப தேடி போயிடலாமா? சோ இதுல வந்து அப்படியே போயிடுமா, ஒரு பாயிண்டா நம்ம போயிடுமா. போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில ரிவ்யூஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அதுல வந்து உனக்கு தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸ் யாரு? இவர் வந்துட்டாருப்பா அப்படின்னு ஹாப்பியானது. நான் ஹாப்பியானது 2 பேர். அதுல இவரு இருப்பாரு, செகண்ட் ஷோ இருப்பாரு. இன்னொருத்தர் அவரு சேனல் தெரியல, பேரும் தெரியல எனக்கு. எதுக்குடா அப்புறம் எதுக்குடா நீ ரிவ்யூ பாக்குற? எதுக்குடா அப்ப சொல்ற? ரோ நம்பர் காலம் நம்பர் சொல்லு, அதை பார்த்து போட்டோல தான் அவங்களுக்கு டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இவர் தான் இந்த டார்க் ப்ளூ சட்டை போட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, கலாட்டா பிளஸ்லயோ எதுலயோ பேட்டி எடுப்பாரு. எனக்கு வந்து சொன்ன மாதிரி செகண்ட் ஷோ ஒருத்தர், இன்னொரு வந்து இந்த பச்சை கலர் சட்டை ஃபர்ஸ்டோட பாண்டாக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஆமா, யாரு அவரு? காக்கி ஸ்டாக்கிஸ். இப்போ ஆர்ஜிஎஸ்க்கு வந்து ஒரு சிக்னேச்சர் எது இருக்கும், சில ஹலோ ஹாய் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி உங்களுடைய சிக்னேச்சரா ஒரு படம் நல்லா இருக்குறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க, இல்ல அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? சரி, ஃபர்ஸ்ட் வந்து கோபிநாதன் கேட்டது வந்து இந்த மூவி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து நீங்க ஒரு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிக்னேச்சர் விஷயம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன சிக்னேச்சர் விஷயம் வச்சிருக்கோம். பாசிட்டிவ்ல பாசிட்டிவா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், வேற எதுவும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? சரி, இந்த பக்கம் வரேன். அப்ப நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இந்த வேர்ட் எல்லாம் சொல்லாதீங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றதே வந்து எல்லாரும் ரேண்டமா யூஸ் பண்ற வேர்ட் இருக்கு. ஒரு படத்தை 2 வாட்டி மேல பாக்குறீங்கன்னா நீ வேலை வெட்டி இல்லாதவன்னு அர்த்தம். வேற லெவல்ல இருக்கு. வேற லெவலா? வேற உங்களோட கருத்துக்கள் என்னென்ன சொல்லிருக்காங்க? ஒன் டைம் பார்க்கலாம்னு சொன்னா அவருக்கு பிடிக்கலன்ற நான் வந்து ரொம்ப மோசமா சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒன் டைம் பாருங்க, சரி போனா போது பாருங்கன்னு சொல்றது. அது அதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல ப்ளூ சட்டை மாதிரி வந்து கழுவி ஊத்தி செருப்பால் அடிக்காம சரி ஓகே ஒன் டைம் போனா போதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒன் டைம் வாட்சபிள். இன்னொன்னு வந்து வேற லெவல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா இது என்ன வேற லெவல், அது என்ன லெவல்? அவர் என்ன எக்ஸாம் கொடுத்து நான் என்ன ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன், இதுக்கு டிஃபைன் வேற லெவல், நான் எக்ஸாம் ஆன்சர் எழுத முடியும். வேற லெவல்னா என்ன, ஒரு எமோஷன்ல சொல்றதுதான் வேற லெவல்ன்றது. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து அந்த அபிஷேக் அவர் கூட நான் ஒத்து போயிருந்தேன். அதாவது எமோஷன்ஸ் வந்து என்னால அதை வந்து கட்டுப்படுத்தி இந்த இதுல சொல்ல முடியலன்றதுக்காக ஜஸ்ட் வேற லெவல் சம்பவம் சூப்பர். நான் கேக்குறேன், இப்போ ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு நல்ல சீன் வருது, அப்ப என்ன சொல்ல, சினிமாட்டோகிராஃபி சூப்பர், மியூசிக் சூப்பர் நான் கத்துவாரு, தலைவா வேற லெவல் தானே கத்துவாரு. ஆர்டிகுலேட் பண்ண தெரியாதவங்களோட லேக் ஆஃப் வெக்காபுலரி. அதுல ஆர்டிகுலேட்னால என்னன்னு தெரியாது எனக்கு. இப்போ நீங்கள் வந்து மாஸாக இருக்குன்றீங்களே, இப்போ மாஸ்க்கு என்ன டெஃபினிஷன்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியா இல்லையா? அவர் மாஸ் ஹீரோன்றீங்களே, அப்போ தானே டெஃபினிஷன். பயங்கரமா எனக்கு இதுல நீயான எபிசோட்ல பேசுனது தானே நோட் பண்ணது என்னன்னா, இப்ப பார்த்தாலும் ஜிடி ஹாலிடேஸ் விளம்பரம் பயங்கரமா கொடுக்குறானுங்க. மைக்ல ஜிடி ஹாலிடேஸ், தலகாணில ஜிடி ஹாலிடேஸ், ஸ்கிரீன்ல ஜிடி ஹாலிடேஸ். அதுலயும் ஒருத்தர் வந்து தலகாணி இந்த குஷன் மாதிரி கொடுக்குறாங்க, வச்சு வச்சிருப்பாங்க. ஒருத்தன் இப்படியே வச்சிருக்காங்க, அந்த மூவி சைட்ல ஒருத்தன் இப்படியே தான் வச்சுட்டு உட்காந்துருந்தான். ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம்? முத நாள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலன்னு முத நாள் பார்த்துட்டு இவங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. இதுல நம்மள பீட்டே பண்ண முடியாது, நம்ம எப்பயுமே லேட்டா தான் போடுவோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, உடனே வந்து அடுத்த நாளே இல்ல அன்னைக்கே வந்து ரிவ்யூ பண்ணலாமா, டைம் எடுத்து ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. ஏன்னா நீங்க சொல்லி உங்களால வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு 100 பேரோ ஒரு 50 பேரோ வந்து படத்துக்கு வராம போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. அதுக்கு பேர் தான் ரிவ்யூ. அதுக்கு தான் அவங்க பாக்குறது, போலாமா வேணாமான்ற டிசிஷனுக்காக தான் அது பாக்குறது. அதை லேட்டா போடுறது பாயிண்ட்லெஸ் தான். அது வராம போறதுன்றத தாண்டி வர ஆட்களும் இருப்பாங்கல்ல, அது வந்து எப்படின்னா சின்ன படத்துக்கு வர்றவங்க ஒரு அளவுகோல் தான். இப்போ ஒருத்தர் சொல்றது ஓகே இவன் சொல்லிட்டு நம்ம போக வேணாம் அப்படி முடிவு பண்ண மாட்டாங்க. ஒரு கலெக்டிவா ஒரு இப்ப நானே வந்து ஒரு 3-4 ரிவ்யூஸ் வச்சிருப்பேன். ஓகே இவன் சொல்றான், ஓகே இப்ப 4 பேர் சொல்றாங்க, ஓஹோ நல்லா இருக்காது போலயோன்ற ஒரு அதையும் மீறி எனக்கு பார்த்தே அவன் தோணுச்சா போயிடுவேன். இப்ப நானே ஒரு படம் சொல்லுவேன் நல்லா இல்லைன்னு, ஆனா நீங்க குடும்பத்தோட திரும்ப போவீங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? வாலி, டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்த் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 நாள் முன்னால போட்டு இவங்க கொடுத்த ஒரு விசிபிலிட்டி மூலமா தான் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ரஹ்மான் அதனால தான் செகண்ட் ஷோ ஆன வேணும் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாரு. நம்மளே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா நமக்கு தெரிஞ்சிருக்காது, யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ரிவ்யூ பண்ணி அதை நம்ம பார்த்து ஓஹோ அப்படின்னு சொல்லி மேபி ஓடிடிலையோ இல்லை வந்து தியேட்டருக்கு போய் பார்த்ததோ அந்த மாதிரிலாம் உண்டு. ஐயோ ஓகே பேபி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்றது கிடையாது. இவங்க வந்து பிராண்டான படங்கள், இவங்களுக்கு எதை ரிவ்யூ பண்ணா இவங்களுக்கு மைலேஜ் வருமோ அந்த மாதிரி படம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வந்துட்டான் என் தலைவன் வந்துட்டான். இதை வந்து ஒரு சின்ன அளவுகோலா தான் எடுத்துக்கிறான். இல்ல என்ன பாயிண்ட் அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, நம்ம பூ சட்டை மாறின அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே நினைச்சுக்கிறாங்க
வந்து எல்லா படத்துக்கும் வந்து ரிவ்யூ பண்றது கிடையாது. பெரிய இது வந்து இவர் மட்டும் கிடையாது, ஒரு 2-3 பேர் இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. நீங்க வந்து பெரிய படத்துக்கு மட்டும் தான் வந்து ரிவ்யூ பண்றீங்க, நிறைய எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்றது கிடையாது, முக்கியமா சின்ன படங்கள் எல்லாம் நீங்க ஒதுக்கிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல அப்படி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அது பெரிய படம்ன்றதை தாண்டி பெய்டு பண்ற படத்துக்கு பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். பெரிய படம் சின்ன படம்னு நெக்லெக்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் அதுவா இருக்கும். இன்னும் ஒரு சில ரீசன் இந்த லீவ் டைம்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு 5-6 படம் லீவ் டைம் இல்ல, வெள்ளிக்கிழமை மட்டுமே ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகும். அந்த எல்லா படத்தையும் பார்க்க முடியாதுதான். ஒரு சில படம் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும்போது சின்ன படமா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் கிடையாது, ஆனா ஆட்கள் இருக்காங்க, நான் ஏத்துக்கிறேன். பர்சனலா எங்க சேனல்ல வச்சே நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே அட் எண்ட் ஆஃப் தி டே, இப்போ எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் வந்து ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ சின்ன படம் ரிவ்யூ போட்டாலும் எனக்கு வந்து வியூஸ், எனக்கு அல்டிமேட்டா எல்லாருக்குமே வந்து வியூஸ் போனாதான் ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆனா எப்படின்னா, இப்போ சின்ன படத்துக்கு ரிவ்யூ போட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதை நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. இதை பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது என்னதான் வந்து நம்ம படத்துக்காக போடுறோம், நம்மளோட ஒப்பீனியன் சொல்றோம், அதெல்லாம் தாண்டி வியூஸ்ன்றது ஒரு முக்கியமான காரணம் தான். அது முக்கியமா இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு. அது நம்மள மாதிரி சின்ன சேனல்ஸ் ஓகே 1-2 இக்னோர் பண்ணலாம். ஆனா பெரிய சேனல்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது கரெக்ட். சின்ன படமா இருந்தாலும் போய் பார்க்கணும், அது அவங்க நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படின்னா, நம்ம பேசினா ஒரு 10 பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை பேசினா ஆகணும். நம்ம பெரிய சேனல் ஆகணும், எப்படி இருந்துரும். நாங்கள்னு ஒரு படம் வந்துச்சு சார். இவங்க எல்லாருமே வந்து ஏன் ரிவ்யூ வந்து அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் படத்தை வந்து இங்க இருக்கிற பாதி ரிவ்யூஸ் வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த படத்தை இங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு கேளுங்க சார். இதுதான் உண்மையா சொல்றேன். எண்ட் ஆஃப் த டே நீங்க எவ்வளவு பெரிய ரிவ்யூ இருந்தாலும் படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா இல்லாட்டி ஓடாது. அவ்வளவுதான் மேட்ரு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ப்ளூ சட்டை மாறன் வந்து அஜித் படத்தையும் விஜய் படத்தையும் வச்சு கிழிக்காதே கிடையாது. ஆனா அது இருக்கு 100 கோடி 200 கோடி அடிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல, பொது சொத்து இல்லன்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாயிண்டா தெரியல. இதோட மோசமான பாயிண்ட், இந்த நீயான ஷோல யாராலையுமே பேசிருக்க முடியாது. அது பொது சொத்துன்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு ப்ராடக்ட். எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்னா, நான் சும்மா ஒன்றும் போய் படம் பார்க்கல. 200 300 கொடுத்து 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் படத்தை பார்க்கணும். டைம் எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்க்குறோம். ஆமா, அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளா வந்து இந்த ஹாட்ஸ்டார் இருக்குல்ல, ஹாட்ஸ்டார்ல நான் வந்து மாசம் ஒரு 199 ரூபாய் இல்லை 299 ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து ஹாட்ஸ்டார்ல பாக்குறேன். அதுல ஏதோ ஒரு கிளிச் வருது, ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா நான் ஹாட்ஸ்டார் செருப்பா அடிப்பேன். என்னடா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அடிதான் செய்வேன். அதுக்காக நீ ஹாட்ஸ்டாரே வாங்கிட்டு தான் நீ பேசணும். இல்ல ஹாட்ஸ்டார் மாதிரி நீ ஒரு கம்பெனி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஹாட்ஸ்டாரை போய் டெவலப் பண்ணணும், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த இது என்னடா அது, டாக்டர் அவன் ஃபர்ஸ்ட் பேஷண்டா இருந்திருக்கணும். அப்ப கல்யாணம் ஆகணும், அது போய் பிரம்மச்சாரியா இருந்திருக்கணுமா? என்ன நான் சொல்றது கேட்டு தானே. ஒரு ரியாக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். நம்ம எந்த ப்ராடக்ட் நீங்க இவர் பேசுறது கேட்டாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா என்ன பொய்யா இவர் ஒரு பொய் பாயிண்ட் ஒண்ணு பேசிருப்பாங்க இந்த அபிஷேக். ஐயோ அதை விட பெரிய பொய் இந்த ஆள சொன்னல. இவர் எப்படி ஒரு கேனத்தனமான ஒரு பாயிண்ட் பேசினாரோ அதை விட முட்டாள்தனமான பாயிண்ட் இந்த ஆள் பேசினது. அதான் யோசிச்சேன், சே இவங்க இப்படி ஒரு ஷோ வைக்கிறதுக்கு இந்த பக்கம் செகண்ட் ஷோ, இந்த பக்கம் அபிஷேக்கும் பாண்டாவே உட்கார வச்சாலே செம ஜாலியா போகும். ப்ராடக்ட்னு அதை மென்ஷன் பண்றதே தவறான வார்த்தை சார். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு கலை ஒரு ஹார்ட் போட்டு பண்ற ஒரு விஷயத்தையுமே அதை கம்பேர் பண்றதே ஒரு இது. இந்த சைடுல சினிமா சைடுல உள்ளவங்க எல்லாருமே அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய எமோஷன், அவங்களோட கஷ்டம், அந்த அவங்க பேசுறது ஒரு பக்கம் காட்டு. இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு வரப்போ 4 பேர் கிண்டல் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும், கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இவங்களுமே வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றப்போ, அதான் சொன்ன மாதிரி ஒரு மொபைலையோ இல்ல ஒரு காரோ ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம சொல்லதான் செய்வோம். அவனும் அப்படி பார்த்தா அந்த பைக்காரனும் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து மிஷின் எல்லாம் வச்சு காசு செலவு பண்ணி தான் இது பண்ணிருப்பான். இதை ப்ராடக்டாவே பார்க்க கூடாது, இவங்க எமோஷனா பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து நல்ல படங்களே வந்திருக்காதுதான் என்னோட இது. 100 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சு லைட் கிட்ட செட் பண்ணி மறுபடி படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அரண்மனை 4, 5 மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. நான் அதை அரண்மனை 4 என்ன மறுபடி என்டர்டெய்னிங் அவார்டு வாங்கியிருக்கு. அவர் கொடுத்தவன் எவ்வளவு பேர் மறுபடியா இருப்பான். எல்லா டெக்னீஷியனும் அதில் இன்வால்வ் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. இப்போ இவங்களுக்கு படம் பார்க்கறது மட்டும் தான் வேலையா இருக்கே தவிர ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேள்விக்கு எங்க கெயின் ஆகுது? எந்த கஷ்டமான கேள்வி எல்லாம் மட்டும் தெரிடுவேன், ஈஸியான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். படம் எடுக்கிறவங்களுக்கு படம் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், படம் பார்க்கறவனுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அதான் அவங்க ஒரு சிலது படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலது கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பண்றவங்க என்ன கத்துக்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கலாலாம் ஒன்றும் ரிவ்யூ பண்ணலையே. இந்த ஷாட் இந்த கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க, நான் டீகோட் பண்றது இல்லையே. இப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். போன் வந்து ரிவ்யூ பண்ணிருப்பேன், இந்த மூவி ரிவ்யூ மாதிரி நான் போன் ரிவ்யூ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா போனை பத்தி எனக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்ல. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க, இந்த ப்ராசஸர் ஏன் நல்லா இருக்கு, இந்த டிஸ்பிளே எந்த கம்பெனில இருந்து வாங்கிருக்காங்க, இந்த டிஸ்பிளே ஏன் நல்லா இருக்கு, அந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு என்ன வந்து ஸ்கில் இருக்குன்னு போன்ன்றப்போ வரும்போது அது ஒரு ஹார்ட்வேர், ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், அதுல யூஸ் பண்றதே ஒரு ஸ்டாண்டர்ட். படம்னு வரும்போது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எமோஷன்.
ஓகேவா? ஒரு ஆர்ட் ஃபார்ம், அது ஆர்ட் ஃபார்ம் தான் ப்ராடக்டா கொடுக்குறாங்க. ஸோ அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு சிம்பத்தி எம்பத்தின்ற ஒரு பேசிக் எமோஷன் இருந்தாலே படத்துல என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை அப்சர்வ் பண்ணிடலாம். அதை தாண்டி நிறைய படங்கள் பார்க்க பார்க்க இது எப்படின்னா மணிரத்னம் சொல்லியிருப்பாரு, இது ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒரு மனுஷனோட டேஸ்ட், படத்தை பத்தின டேஸ்ட்ன்றது அவனுக்கே தெரியாம அது அவனுக்குள்ள வரும். படங்கள் பார்க்க பார்க்க அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள வரும். கிரிட்டிக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க, அவங்க வேற. ரிவ்யூவர்ஸ்னு கொஞ்சம் தனியா ஆளுங்க இருக்காங்க, இவங்க வேற. அது இல்லாம இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்களா? இல்ல அவங்க நாரப்பு வச்சிருவாங்க. அதை தாண்டி நாங்க எங்க ரிவ்யூல ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். சோ தட் அதுக்கப்புறம் பாக்குறவங்களுக்கு வந்து ஓகே இவன் இது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல போனதுனால தான் இவனுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காதுன்ற மாதிரி ஈஸியா புரிஞ்சுன்றதுனால எங்களுக்கு அது நாங்க அதை ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதான் ஒரு விஷயம். இவர் பேர் இவர் கேட்டது ஒரு வேலிட் பாயிண்ட் தான் எனக்கு. நம்ம ஆல் சொல்லலாம் டாக்கிஸ் வந்து ஸ்கில் தேவையில்லைன்றாரு. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து கம்மியானதுக்கு நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 ரீசன். இந்த கவர் நல்ல பாயிண்ட் பேசியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஃபெமினின் ஆஸ்பெக்ட்லயே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க எல்லாத்தையுமே. இப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ண எனக்கு என்ன ஸ்கில் வேணும்? நான் போய் ஐட்டம் டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஐட்டம் டான்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட சொல்றாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க, அதை இந்த ட்ரெஸ் போட்டுவாங்க, இது இந்த மாதிரி காட்டணும்ன்றத வந்து நீ பார்த்துட்டு வந்துருக்கணும். என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம். பட் இட் ஹேஸ் டு ரீச் ஆடியன்ஸ் இல்லையா? அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவான்? இப்போ 2500 தியேட்டர் இருந்த ஒரு இடத்துல தமிழ்நாடுல இன்னைக்கு 1600 சில தியேட்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் மோடுக்கு மாறினாரு. 2500 தியேட்டர்ல வந்து 1600 தியேட்டர் தான் இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதுக்கு ஒரு விவசாயம் காரணம் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு வந்து ஆடியன்ஸ்க்காக நான் படம் எடுக்கிறேன், அதுக்கு வந்து நடுவுல முட்டுக்கட்டையா நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி ஆடியன்ஸை தான் கேட்கணும். முதல்ல ஆடியன்ஸ் வந்து ஒரு சின்ன படத்தை நான் இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம டப்புன்னு முடிச்சிட முடியாது. ஆடியன்ஸ்னா இப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோம், ஃபேமிலியா படம் பார்க்க வரோம்னு வச்சுக்கோம். 1000 ரூபா செலவு பண்ணி 4 மணி நேரம் செலவு பண்ணி இத்தனை வருஷம் ப்ராமிசிங்கா இருந்த ஒரு ஆக்டரோட படத்தை பார்க்கணும்னு நினைப்பானா, இல்ல இவர் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் ஒரு ரொம்ப சின்ன படம் என்னன்னு தெரியாது நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்னு பார்ப்பானா? ஒரு 2000 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 200 ரூபா படத்துக்கு எடுத்து வைக்கிற ஒரு ஆள் இருக்கான். அவன் போற படம் எந்த மாதிரியான படமா இருக்கும்? அவனுக்கு வந்து மாசத்துல வந்து ஒரு படம் தான் அவனோட பட்ஜெட்டே இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா இருக்க ஸ்ட்ரெஸ் நான் ஒரு நாள் தீக்கணும். என்டர்டைன்மெண்ட் போறவன் எந்த படம் போவான்? பெரிய படத்துக்கு தானே போவான். இதுக்கு நடுவுல ரிவ்யூஸ் எங்க இருந்தாங்க? இப்ப இந்த சின்ன படத்துக்கு ஆட்கள் போறதுக்கு முக்கியமான ரீசனே ரிவ்யூஸ் தான். அதுதான் சொல்லுவாங்க. இந்த என்ன படம் அது மாநகரம் படத்துக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு? மாநகரம் என்ன மாணவக்கு நீங்க அப்படி கேட்க வரீங்க? இல்ல மாநகரம் படத்துக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு? ரிவ்யூஸ் சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகி அப்படிதானே கூட்டம் வந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியுமே என்ன பண்ணாங்க, எடுத்தோடனே ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அயோத்தி படமும் அப்படிதான் வந்துச்சு, ஏகப்பட்ட படங்கள் அப்படிதான் வந்துச்சு. ரிவ்யூவர்ஸ்லாம் ஒன்றும் நடுவில் நிக்கல. இங்க தியேட்டருக்கு அந்த ஒரு இப்போ கரண்ட்ல ஒரு தனி மனுஷனோட பையிங் பவர் குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ அவன் ரிஸ்க் எடுத்து போய் படம் பார்க்க மாட்டான், அவனுக்கு சேஃப்டிக்கு தான் போவான் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்ல டிக்கெட்டோட விலை அதிகமாயிடுச்சு, அங்க போய் நம்ம செலவு பண்ற பணம் அதிகமாயிடுச்சு, பாப்கார்ன் அது வாங்க செலவு அதிகமாயிடுச்சு. அது இல்லாம பார்க்கிங் உனக்கு நான் சொல்றது பிவிஆர் மட்டும் கிடையாது, நார்மல் தியேட்டர்ஸோட விலையே இப்போ முன்னாடி பார்த்தா 10 ரூபா டிக்கெட், 15 ரூபா டிக்கெட், 20 ரூபா டிக்கெட்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு காலம் எல்லாத்தையும் மோஸ்ட் பிவிஆர் ஆக்டிவேட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் விலையை ஏற்றி வச்சிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு காரணம். இன்னொன்னு இங்க ஓடிடின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ விலையேற்றி வச்சு நான் வந்து பார்த்து அந்த படம் நல்லா இல்லாம போய் எனக்கு பிடிக்காம போய் நான் ரிஸ்க் எடுத்து வர்றதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த ஓடிடில வரட்டும் வந்து நான் வந்து எப்ப எனக்கு தோணுதோ நான் வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து என் குடும்பத்தோட ஒரு நான் 5 பேர் கிடையாது, நான் 2 குடும்பம் சேர்த்து 10 பேர் கூட நான் உட்காந்து ஒரே ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நான் வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்க வந்து இவர் வந்து இதெல்லாம் சப்பக்கட்டு எப்படி தெரியுமா, நான் படம் எடுக்கிறேன், நான் ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறேன், என் ஆடியன்ஸ் வந்து என் படத்துக்கு வர மாட்டான். மேபி ஒரு சில படத்துக்கு நல்ல படத்துக்கு ரெகக்னிஷன் கிடைக்காம போகலாம். ஆமா, நாம நிறைய நல்ல படத்துக்கு ஃபெயில் பண்ணிருக்கோம் தான். அது வந்து அது எப்படின்னா சில அது அன்பார்ச்சுனேட் திங்ஸ். அது வந்து எப்படின்னாக்கா ஆடியன்ஸ் ஆர் நாட் ரெடி ஃபார் தட் அந்த டைம்ல. பட் எப்படின்னா இந்த ஓடிடில வரதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு முடிவு பண்றது இருக்குல்ல, அதை தாண்டி ஒருத்தனை தியேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்க ஸ்டாண்டர்டை உயர்த்தி வச்சிருக்கணும். சினிமாவோட ஸ்டாண்டர்ட் அதிகமாயிடுச்சு. நான் பழைய காலத்துல எடுத்த மாதிரியே தான் நான் அதே ஸ்டாண்டர்ட் தான் நான் படம் எடுப்பேன். ஆனா மக்கள் மட்டும் வந்து ஏமாந்து போயிட்டே இருக்கணும், நான் புதுசா எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், மக்களை வந்து எந்த இடத்துலயும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்கி நான் கொண்டு வர மாட்டேன். ஆனா ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா அது வரமாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு புதுசா பண்ண மட்டும் தான் ஆடியன்ஸ் வருவோம். கெட்ட வார்த்தைன்னு நம்ம பேசுறோம்ல, அது வந்து ஸ்டீரியோடைப் குள்ள கூட நான் போல. ஒரு கெட்ட வார்த்தைன்னு அது யாரை குறிக்குது ஜெனரலா? இந்த அக்கா சொன்ன மாதிரி ஃபுல்லா ஃபெமினிஸ்ட் அந்த சீரிஸ் ஒன்னதான் கடைசியில் பேசுது, படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில மேல வர முடியாது. இப்போ நான் இது எப்படி தான் போர்ட்ரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
நானும் மறந்துட்டேன். என்னது கெட்ட வார்த்தை? கெட்ட வார்த்தை வந்து பேசுறாங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அது ரியல் லைஃப்ல பேசுறதுதான் சினிமா இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி தான். ஓகேவா? அதே மாதிரி ரியாலிட்டி அண்ட் சினிமா கோ இன் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப பழைய டிஸ்கஷன். அது கெட்ட வார்த்தைக்கும் அபியூஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்றதெல்லாம் அதெல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கெட்ட வார்த்தை பெண்களை சுத்தியே இருக்குன்னா அது சினிமா பிரச்சனை இல்லை, அது சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை. நம்ம அங்க கேள்வி கேட்கணும், நம்ம அங்க இருந்து ஆரம்பிக்கணும். போய் சினிமாவை சொல்றது முக்கியம் இல்லை, இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் அங்க போகும். அது ஒரு பாயிண்ட். இந்த கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரவுடி சாங்க வைக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படத்திலேயே இப்போ இந்த டிராகன் படத்தை எடுத்துப்போமே, ஃபர்ஸ்ட் அவன் கெட்டவனா இருப்பான், ஊதாரியா இருப்பான், அதுக்கப்புறம் கடைசியில் அப்படி தெரிஞ்சு அவன் நல்லவனா மாறுவான். ஆனா அந்த கெட்டவனா இருக்கிறது வந்து அப்படியே மாசு பயங்கர ஸ்டைலிஷா காமிக்கிறாங்கல்ல, அதுலதான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கெட்ட வார்த்தை பேசுதுன்றத கடைசியில எனக்கு வர்றப்போ அது எனக்கு கில்ட்டா ஃபீல். எனக்கு வந்து அசுரன் பாக்குறப்போ எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அவன் வந்து வெட்டுவான், குத்துவான், என்ன பண்ணுவான். ஆனா கடைசியில அதனால அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்துச்சு. அவன் குடும்பத்துல ஒரு பையனே இறந்தான், அவனும் கடைசியில ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப வந்து அந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, கடைசியில போறப்ப கூட நீ படிச்சாதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். எனக்கு அந்த கில்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி சோஷியல் மெசேஜோட வர படங்கள் கெட்டவனா காமிச்சு அப்புறம் வந்து நல்லா பண்ணுங்கப்பான்னு சொல்ற படங்கள் எத்தனை படங்கள் வந்து அந்த மாதிரி கில்ட்டை ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றதான் என் கேள்வியா இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுறப்போ, சரக்கு அடிக்கிறப்போ அப்படியே ஸ்டைலா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிக்கிறாங்க. அதுலதான் மக்களுக்கு பயங்கரமா அட்ராக்ஷன் போகுது. கடைசியில வர்றப்போ யாரா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஆயிடுது. இந்த செகண்ட் பார்ட்டை அவங்க வந்து அவ்வளோ லாஜிக்கலாவோ இல்ல அவ்வளோ நேர்த்தியாவோ சொல்ல மாட்டாங்களோன்றது எனக்கு ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. எல்லா படங்களும் கிடையாது, ஒரு சில படங்கள். சரி, அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன, எப்படிதான் இப்போ ஒருத்தனை வில்லனா காமிக்கிறது? இதுதான் வந்து அடுத்த கேள்வி. கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது, வில்லனாவே காட்டாதீங்க, நேம் டேக் போடுங்க, இவர் வில்லன், இவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது அப்படின்றது நேம் டேக் போடுங்க. ஆனா என்னன்னா இன்னொரு விஷயம், வில்லனா இப்படிதான் வில்லனா காட்டணும்ன்றதும் இல்ல. அது ஒரு எண்ட் ஆஃப் தி டே அது அவங்களோட ஃப்ரீடம் தான், அது ஒரு டூல் தான். இப்போ எப்படின்னா அவன் வந்து பொண்ணுங்க அபியூஸ் பண்ணுவான் அப்படின்றது ஒரு டூல், அவன் வில்லனா காமிக்கிறதுக்கு. அவன் சரக்கடிப்பான்றது ஒரு டூல், அவன் வில்லனா காமிக்க. அந்த மாதிரி அவன் கெட்ட வார்த்தையும் பேசுவான்றது ஒரு டூல். கெட்ட வார்த்தை பேசினாதான் டூல், மீச வச்சாதான் வந்து டூல் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா சித்தார்த்த அபிமன்யுலாம் வந்து கெட்ட வார்த்தையே பேசிருக்க மாட்டான். அவன் பேசினே 4 வார்த்தை தான் இருக்கும், ஆனா அவன் வந்து பயங்கரமான வில்லனா இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும், ஆத்ரியா அதுக்கான கதைக்களம் இருக்குல்ல, அது அப்படி இருக்கும். இப்ப அதே மாதிரி ஒரு ஆள் வந்து இப்ப லோக்கலா வந்து அவன் வந்து ரவுடி, அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றவன், அவன் வந்து கோட் சூட்லாம் போட்டு கெட்ட வார்த்தையே பேசாம தான் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அது அந்த கதைக்களம் தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் கெட்ட வார்த்தை பேசணுமா இல்ல வெட்டணுமா குத்தணுமான்றது அதுல அப்படி இருக்கும். உங்களால ஒரு பெரிய ஹீரோ படத்தை நீங்க மனசுக்கு நேர்மையா 100% உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா மென்டல் ட்ராமா நீங்க யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமா எல்லாம் ஒருத்தருக்கு நடக்கும் சார். இந்த ஒரு இதுல நான் வந்து பாண்டான கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்ல சொல்ல தெரியுமா, எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் யார் இருப்பாங்க, ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு படத்துக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்றது, இந்த ரிவ்யூவை பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றது, ஓடிடியா இல்லையான்னு முடிவு பண்றது, திட்டுமா வேணாமா முடிவு பண்றது ஆடியன்ஸ் கையில தான் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து இதே ஆடியன்ஸ் தான் நல்ல உண்மையாவே நல்லா இல்ல, அந்த படத்தை வந்து நல்லா இல்ல, இது எனக்கு பிடிக்கல, இது வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க, ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் ஏன் தலைவன் எப்படி சொல்லலாம்னு வம்பு போடுறதுக்கும் அவனுக்கு தான் போறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து இவன் படத்தை எப்படி நீ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு அபியூஸ் பண்றதும் அதே ஆளுங்களா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க என்ன பெரிய பவர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே சொல்றேன், ஆடியன்ஸோட கேவலமான ஆளுங்க எதுவுமே கிடையாது. கையில வெண்ணெய் வச்சு நெய் கலையான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கையில பவரை வச்சுக்கிட்டு இவனுங்க இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. இவனுக்கு வந்து இவனுக்கு என்னன்னா டிராமா தேவை, ஒருத்தனை அடிச்சுக்கணும், அது தேவை. ஆனா இவனுக்கு ஒரு முடிவு எடுப்பான கடைசி வைக்க எடுக்க மாட்டானுங்க. இவனுக்கு வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து எல்லாரையும் அபியூஸ் பண்ணுவாரு, உருவ கேலி பண்ணுவாரு, இந்த மாதிரி பண்ணுவாரு. ஆனா அந்த ஆளோட சேனல் இன்னைக்கு ஏதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நீ பாப்ப. ஏன் அப்படின்னா உனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்து நடிகர் ஒருத்தருப்பான், உனக்கு பிடிக்காத நடிகர் ஒருத்தருப்பான், அவனை வந்து அவன் அபியூஸ் பண்ணி பேசுவான். அதை பாக்கிறதுக்காக நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்ப, லைக் போடுவ, அதை நீ வந்து ஷேர் பண்ணி சிரிப்ப. ஆனா உன் ஆளுக்கு வந்தா மட்டும் அர்த்தம், உன் ஆளை வந்து பேசிட்டா மட்டும் அப்போ வந்து உனக்கு கோவம் வரும். அப்படி கமெண்ட்ஸ் 4 கமெண்ட்ஸ் போட்டு நீ வீட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். உன்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா, இல்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கியா, இல்ல கேவலமான சேனல்ன்றது வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லிருக்கியா, நியாயமா நீ பேசிருக்கியா, கடைசி வரைக்கும் நீ பேச மாட்டேன். இது வந்து சினிமா மட்டும் கிடையாது, இந்த டெக் பாஸ்ன்னு விஷயம் வந்தப்பயும் சரி, இன்னமும் அந்த வீடியோ போட்டுதான் இருக்கான். 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் வந்துட்டு தான் இருக்கு அவனுக்கு. என்னைக்கா ஒரு மாசம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அவன் சேனல்ல ஒண்ணுமே இல்லாம கடந்து போறீங்க, பரவாயில்ல. யாரு இர்ஃபான் அந்த ஆளெல்லாம் இப்போ ஆடியன்ஸ் நீ அதெல்லாம் முடிச்சுக்கணும், எப்பயோ அந்த ஆளெல்லாம் முடிச்சுக்கணும். இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமர் அவன் தான். தவறான வார்த்தை பிரயோகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியா பண்ண முடியாது, ஆட்கள் வச்சு பண்றாங்க. ஒத்துக்கிறாரு, நான் சொல்றேன்ல, இருக்கிறதுலே அந்த சைடுல இருக்கிற தற்குறியான ஆளு அவர்தான். நீயே வாய் கொடுத்து வாங்கிட்டு போலயே. இது எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் பாரு. இவனுங்க நம்ம ரிவ்யூவர் சைடு அவனுக்கு ஒரு பக்கம் பணம் வாங்குறானுங்க, எதுவும் பண்ணாலும் அவனுங்க நீ யோசிச்சு பாரு, ஒரு பக்கம் கொலை மரத்திலும் வருது, அதையும் வாங்கிக்கிறானுங்க. அப்படி வாங்குறவனுங்க இந்த பக்கம் படம் வாங்கவும் செய்வானுங்க.
ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டானுங்க பாரு, நம்ம எடுத்தது குப்பை படம், அதனால ஆடியன்ஸ் செருப்பா அடிக்கலான்றது புரிஞ்சுக்க மாட்டான். ஆடியன்ஸா என்ஜாய் பண்றாங்களே. ஏங்க சும்மா அரண்மனை 100 கோடி அடிச்சது என்ன பேசுறீங்க? அரண்மனை என்ஜாய் பண்றாங்க, ஜிபியூ என்ஜாய் பண்றாங்க, ஜிபியூ என்ஜாய் பண்றாங்க, கோட் என்ஜாய் பண்றாங்க, கோட் என்ஜாய் பண்றாங்க, தக் லைஃப்மே ஒரு சிலர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எத்தனை வாட்டி நிறுவனங்கள் என்னையும் காசு கொடுத்து அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ரிவ்யூஸ் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன். ரிவ்யூ கொஞ்சம் சாஃப்ட்டா சொல்லுங்க. இவர் இந்த சைடு, அந்த ஆள் வாய் கொடுத்து வாங்கினா இந்த ஆள் இந்த சைடு. ஆடுக்கு எனக்கு ரெவென்யூ வருதுங்க, என் வியூக்கு எனக்கு ரெவென்யூ வருது. நீங்க கொடுக்குற காசு நான் போடுற ட்வீட்டுக்கு மட்டும் தானே தவிர நான் போடுற மார்க், நான் ரிவ்யூல எல்லாம் நான் ஆக்சுவலா பெய்ட் ரிவ்யூ எவ்வளவு இருக்கு? நல்ல பாயிண்ட் சொல்ல வந்தான் கோபிநாத், அப்படியே மறைச்சிட்டாரு. அது வந்து நீ குடுக்குற காசு வந்து என் ட்வீட்டுக்கு மட்டும் தானே தவிர என் மார்க்குக்காக வீட்டுக்கு தனியா காசு இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் கோபிநாத் அப்படியே மறைச்சிட்டான். அது வந்து அந்த மார்க்கெட்டிங். ஆமா, நல்லா இருக்குன்னு சொல்லி ட்வீட் போட்டா ட்வீட்டுக்கு இவ்வளவு காசு, ரீல்ஸுக்கு இவ்வளவு காசு, ஒரு ஸ்டோரி போட்டா இவ்வளவு காசு, போஸ்ட்னு போட்டா காசு, ரீல்ஸுக்கு ஒரு காசு, நீ வந்து யூடியூப் ஷார்ட்ஸா போட்டா ஒரு காசு, யூடியூப் வீடியோவா போட்டா ஒரு காசு, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பானுங்க போல. உங்களோட இதே ஷோல சிவி குமார் அவர்கள் வந்து பெய்ட் ரிவ்யூ பத்தி பேசியிருந்தாரு ஒரு பதிவா. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி இப்படி பச்சையா ஒரு மனுஷனால இவ்வளவு கேவலமா ஒரு பொய் எப்படி சொல்ல முடியும்? நான் சினிமான்னு சொல்லல, எப்படி சொல்லுங்க. பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லன்றது நமக்கு எப்படி தெரியும்? வாங்கினவங்களுக்கு தானே தெரியும். நம்ம கொடுக்கவும் தயாரா இல்லை எவனும். இல்ல பெய்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து அவன் வாங்கியிருக்க பில் ஷீட் அதெல்லாம் பார்க்கல. ஆனா பாண்டா ரிவ்யூ பார்த்தது, அதாவது அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ மேக் பண்றவங்க, அவன் இன்ஃப்ளூயன்சர் சொல்ல மாட்டான், அவன் தற்கொலைங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் யூடியூப்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, அவனுக்கும் அந்த படத்தோட இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தப்ப நான் இந்த படத்துக்கு போனேன், இதெல்லாம் வந்து நான் நடந்துச்சு, இந்த படத்துக்கு பிவிஆருக்கு போனேன், நான் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் சீன் செமையா இருந்துச்சுங்க, இன்டர்வல்ல அசந்து போயிட்டேன், எண்ட்ல பாத்தீங்கன்னா எமோஷனலா இருந்துச்சு, நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படங்க. எல்லாரும் வந்து மாத்தி சொல்றாங்க, ஆனா வந்து கண்டிப்பா இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், இந்த படத்தோட பெரிய இது இனிமே பாத்துக்கலாங்க. அப்படி படத்தோட பெரும் மறுப்பு உண்மையா அதுதான். சோ இந்த மாதிரி வந்து இந்த பெய்டு இதெல்லாம் பார்த்த, ஐ மீன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரப்ப நம்ம பார்த்தாலே தெரியும், நீ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம ரிவ்யூ பண்ணி. இப்போ வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து இந்த டயலாக்ஸ்ல இருந்து அந்த வீடியோ மேக்கிங் ஸ்டைல்ல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டயலாக்ஸா இருக்கும், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெய்டு ரிவ்யூஸே கிடையாது அப்படின்னு ஒரு பொய் இருக்கு. ஐயோ இவர் தான்டா ரொம்ப பிடிச்ச அவினாஷ் சூப்பரான பாயிண்ட் பேசுறாரு. மெயின் மேட்டர் என்னன்னா, இப்போ ஃபார் சம்மன் லைக் மீ, இப்போ நான் வந்து ஒரு வருஷமா இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நமக்கே தோணும், நம்ம ஏன் பண்ணக்கூடாது. டெய்லி காலையில் படம் பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ரிவ்யூ போட்டுட்டு எழுதி போட்டுட்டு அப்புறம் வீடியோவா ஷூட் பண்ணி வெளில வரதுக்கு அது வியூஸ் வரதுனா வரல. ஸோ அங்கே ஒரு ஆளுங்க வேற இருக்கும். ராமச்சந்திரன் ஒரு சைட்ல வந்து நம்மள சுத்தி ஒரு மோசமான விஷயம் போயிட்டு இருக்குது, நம்ம மனசாட்சி படி நம்ம நேர்மையா இருக்கணும்னு நமக்கு ஒன்று தோணுது. இன்னைக்கு காசு வாங்கிட்டேன், தலை குனிஞ்சு அவன்கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்த வந்து கேட்பான், அதுக்கு நீ பண்ணில, இதுக்கும் எனக்கும் பண்ணி கொடுன்னு அவன் கேட்பான். அதனால என்னோட ட்ரெண்ட் அப்படியே தொடர்ந்து போயிட்டாக்க என்னால எனக்கு நேர்மையா இருக்க முடியாது, என்னோட நான் பண்ற ஆசையா பண்ற ஒரு விஷயத்துக்கு நேர்மையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கர்வமா என்னோட நேர்மை மேல வந்து நான் ரொம்ப கர்வமா இருந்து நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். ஆனா அப்படி கஷ்டப்பட்டு நான் வந்து ரிவ்யூ போட்டு என் காசு செலவு பண்ணி போயிட்டு அந்த டிராஃபிக்ல போயிட்டு வந்து ரிவ்யூ போட்டா அப்படின்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டான்ற இன்னொரு பக்கம் கஷ்டமும் இருக்குது, வியூஸ் போக மாட்டேங்குது, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு கஷ்டமும் இருக்கு. அப்படி இருக்கப்போ நான் ஏன் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நமக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் காசு வாங்கிட்டு ஈஸியா பண்ணிட்டு போயிடுவானே அப்படின்னு. ஏன்னா என்னை சுத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட மைண்ட் ஒரு பக்கம் அதை யோசிக்கவும் செய்யுது, எனக்கு அது கஷ்டமா இருக்குது, நான் அதை வாங்கிட்டேன், எனக்கும் அட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு காசு வேணும், காசு வந்தாலும் சரி வியூஸ் வந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த பக்கமும் ஒரு பக்கம் மனசு வந்து போயிட்டு தான் வருது, பண்ணிருக்கலாமோ பண்ணலாமோ, நம்ம நேர்மை வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி அவுத்தி வச்சிடலாமோன்னு தோணதான் செய்யுது. இவர் சொல்றாரு ரைட்டிங் வழியாவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அந்த வெப்சைட் வச்சிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரியாவும் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவா எடுத்து அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல. பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ நடிச்ச படம், அந்த படம் நான் வந்து நல்லா இல்லை எனக்கு ஒர்க் ஆகலன்றத நான் சொல்றேன். எனக்கு நான் நல்லா இருக்குன்னு பண்ணும்போது நீ அதை ரொம்ப உயர்வா எடுத்து கரெக்டா பேசுற, அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றேன். ஐ திங்க் நானும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பொய்யா பேசுது. எனக்கு இவர் இந்த அபிஷேக் பேசுறப்ப எப்படி ஞாபகம் வருது, ஒரு ரிப்போர்ட் வந்து கிரிமினல் பத்தி பேசுவான், பின்னாடி அவனே வந்து அவ்வளவு போட்டோவே இருக்கும்ல, அந்த இதுதான் ஓடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு பக்கம், ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சினிமா சைட்ல உள்ளவங்க அவங்களுமே அவங்க தானே ஃபோர்ஸ் பண்றாங்க, இது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி இது பண்ணினா என் படத்துக்கு ஒரு இது தரேன் அப்படின்ற மாதிரி மேபி சொல்லிருக்கலாம். சரி இவ்வளவு இருக்கா? இல்ல நீ அன்னைக்கு என்ன சொன்னில்ல, அதனால உனக்கு கிடையாது. ஒரு நடிகரை ஒரு ரசிகரா நான் போய் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணாலும் கை தட்டுவேன் இல்லையா? நீங்களும் அதே செய்றீங்களே உங்களுடைய விமர்சனத்துல, ஏன் நீங்க ஃபேன் ஃபாலோவரா ஆறீங்க? தனி மனித துதிபாடல் வியூஸ்ல வந்து இந்த ஹீரோ வந்து இவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப் பேசி அதையும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பேசுற ஒரு இது வந்து பாண்டா பண்றாராம். அதை பத்தி அவங்க தீபா வந்து பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட ரிவ்யூல அது பண்ண வேண்டியது இல்லைன்னா, நான் எப்ப இதை பார்ப்பேன்னா சூர்யா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் பார்ப்பேன். இதை லாரன்ஸ் படத்துல பார்ப்பேன்.
அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அவர் படம் ரிவ்யூவே நான் பார்க்க மாட்டேன் போத. இல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படி சொல்லி சைக்கலாஜிக்கலா லைட்டா ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள வந்து கொஞ்சம் கில்ட்டுக்கு ச்சே இவர் படத்தை நம்ம சரி பாத்துருவோம். சே இவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஒரு நல்ல படம் ரொம்ப மோசமான லாரன்ஸே எடுத்துப்போமே, காஞ்சனா படமா இருக்கட்டும், அவர் எப்படி ஹீரோயின்ஸ் யூஸ் பண்றாருன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த படத்துல நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அந்த விஷயத்த சொல்லாம அதுக்கு மேல எடுத்துட்டு வந்து இவரு இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காருன்றப்போ அவர் பண்ண தப்ப நைஸா மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இவங்க. நியாயமா ஒரு மனுஷன் மேல வர வேண்டிய கோவத்தை வரவிடாம பண்ற வேலை இதெல்லாம். கடைசியா ஃபைனலா ரிவ்யூ நம்ம உண்மையாவே ரிவ்யூவர்ஸா இல்லையா, ரிவ்யூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நம்ம உண்மையாவே ரிவ்யூவர்ஸா இல்லையான்றது வந்து மிட் லைஃப் கிரைசிஸ் क्वेश्चन. அது பக்கம் நம்ம போவே வேணாம். அது போனா ஹோப் இல்ல ரோப்ன்ற மாதிரி போயிடும். அது தேவையில்ல. ரிவ்யூ பண்ணலாமா வேணாமானா வேற வழி இல்ல நமக்கு. நம்மகிட்ட என்ன கண்டென்ட் இருக்கு அது ஒண்ணுதான் இருக்கு, பண்ணுவோம். தப்பா இருந்தா சொல்லுங்க, வாஸ்தவம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு. ரிவ்யூ பண்ணப்படும் எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா விஷயங்களும் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணப்படும், ரிவ்யூ பண்ண. வாட் எவர் ஐ பே ஃபார் டு கன்சியூம் ஐ வில் கிரிட்டிசைஸ். கமல் மோலுக்கு போயிட்டு அடுத்து பார்த்து எடுக்க போறான். இதான் மக்களை எங்களுடைய வந்து கருத்துக்கள் இந்த எபிசோட பத்தி, இந்த ஒரு டாபிக்கை பத்தி. இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் ரிலேட்டட் சினிமா வந்தாலும் சரி, கிரிக்கெட் வந்தாலும் சரி, சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு கண்டென்ட் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி நாங்க பேசுவோம். அது வந்து வரும். அடுத்து வந்து இன்னும் WTC ஃபைனல்ஸ் இருக்குது, அதையும் வந்து நீங்க வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.